அடுப்பே பயன்படுத்தாமல் இட்லியும் சட்னியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவுக்கு வெள்ளை அவல் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அவல் வேணாலும் சேர்த்துக்கலாம். இட்லி வெள்ளையாக வரணுன்றதுக்காக நான் வெள்ளை அவல் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்ட்டு. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். அடுத்து இதில் 2 கப் அளவுக்கு அவளுக்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ரொம்ப தண்ணியாக சேர்த்துட வேண்டாம், ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இப்போ 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நிறைய இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இது ஃபுல்லாகவே இந்த தேங்காய் பால் ஃபுல்லாகவே இந்த அவல் அப்சர்வ் பண்ணிக்கும். திரும்பவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு அரை கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், மிக்ஸ் பண்ண நல்லா கெட்டியாகிட்டே வருது. இது வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் இட்லி வந்து ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், அதுவும் கெட்டியாக இருக்கும், ரொம்ப சாஃப்ட்டாக இருக்காது. அதனால் திரும்பவுமே ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ ஒரு இட்லி பிளேட்டில் எண்ணெய்லாம் எதுவுமே தடவலை, அப்படியே நம்ம இந்த மாவை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சிடுறேன். நீங்கள் வந்துட்டு மாவு ஈஸியாக வரணும்னா இந்த மாதிரி இன்னொரு ஸ்பூனால் தள்ளி விட்டுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இதை இட்லி ஷேப்க்கு நம்ம கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்பூனில் லைட்டாக தேங்காய் பாலோ இல்லாட்டி தண்ணியோ நினச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தடவை நீங்கள் நினச்சி விட்டாலே போதும். ஒவ்வொரு இட்லிக்கும் ஸ்பூனை நினச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ திரும்பவுமே ஸ்பூனை வந்து தேங்காய் பாலில் நினச்சிட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தோன்னா இட்லி பிளேட்டில் நல்லா ஒட்டிக்கும் மாவு. இது வந்துட்டு செய்யறதுக்கு ஒரு 15 நிமிஷம் இருந்தாலே போதும். இந்த இட்லி செய்து முடிச்சிடலாம். ரொம்பவே ஆரோக்கியமான இட்லியும் கூட. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவை இந்த இட்லியை செய்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. இப்போ நான் எல்லா இட்லியுமே செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த டைமில் இந்த இட்லிக்கான சட்னி செஞ்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 காய்ந்த மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே ஒரு ஸ்வீட்னஸ்க்காக ஒரு பெருச்சம்பழத்தை கொட்டை எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த சட்னிக்கான உப்பையும் சேர்த்துட்டு இதில் நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பெருச்சம்பழமுக்கு பதிலாக வெல்லம் கூட ஆட் பண்ணுறது தான் ஆட் பண்ணலாம். இப்போ நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ 10 நிமிஷமும் ஆகிடுச்சு. நம்ம வந்து இட்லி பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட இட்லி சூப்பராக செட் ஆகிடுச்சு. பாருங்கள், எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் தண்ணி, அதாவது தேங்காய் பால் அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா ஒரு துணியில் வந்து இட்லி ஊற்றி வைங்க. இட்லி பிளேட் மேலே ஒரு துணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி வந்து செட் பண்ணி வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க தேங்காய் பாலை வந்து துணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நம்மளோட இட்லி எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச சட்னியோட சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த இட்லியை பிட்டு காட்டுறோம் பாருங்கள். நம்ம நார்மல் இட்லி மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இருக்காது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த சட்னியோட நீங்கள் ஆரோக்கியமான இந்த உணவை செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.